அனைவருக்கும் வணக்கம். நான் ஓராண்டிற்கு முன்பாக ஆரியர்களை பற்றி 2 காணொளிகள் வெளியிட்டிருந்தேன். அதாவது அந்த ஆரியர்கள் என்பவர்கள் யார், அவர்கள் எப்படி இந்த இந்திய துணைக்கண்டத்தின் உள்ளே வந்தார்கள், அவர்களுக்கு பிறந்தகம் என்பது இல்லை என்பதை தேவனைய பாவனர் அவர்களின் ஒரு நூலின் வாயிலாக விளக்கியிருந்தேன். அதைத் தொடர்ந்து அந்த ஆரிய மொழி பொதுவாக இந்திய மொழியிலிருந்து சமஸ்கிருத மொழி எப்படி தோன்றியது என்பதை பற்றியும், அதற்கு முன்னதாக இந்திய நிலப்பரப்பில் தமிழிலிருந்து எப்படி மொழிகள் திரிந்தன என்பதை பற்றியும் இந்த காணொலி தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்திய நிலப்பரப்பு முழுவதுமே ஒரு காலத்தில் தமிழ் மொழி தான் பேசப்பட்டு வந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு பெரும்பாலானோருக்கு தெரிய வந்திருக்குது. ஆனால் இந்த தமிழ் மொழி எப்படியெல்லாம் திரிந்து வடமொழியாக உருவெடுத்தது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம இன்னைக்கு இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்த போகிறோம். எதுக்காக அப்படின்னா, அந்த மொழி ஆராய்ச்சியாளர்கள் இந்த மொழிகளை அப்படி குறிப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் தமிழை நம்ம தமிழ் தான் சொல்ல போகிறோம். ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது திராவிடம் நம்ம குறித்தோம்னா அது தவறு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து தமிழ் மொழி என்பது ஒரு தனித்தன்மையுடைய மொழிங்கிறது இன்னைக்கு தெரிய வந்துடுச்சு. இதுதான் எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி என்பதும் தெரிய வந்துட்டு ஒரு இனம், தமிழ் இனம் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆனால் தமிழ் மொழியை அடுத்த மொழிகளை நம்ம வடமொழிக்கு அடுத்ததாக தென் இந்திய பகுதியில் பேசப்படும் மொழிகளுக்கு நம்ம திராவிடம்னு குறிப்பிடுறோம். அதன் வழியில் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மொழியாக பார்த்துட்டு வர போகிறோம். முதல்ல தமிழ் மொழி அப்படிங்கிறது நம்ம தமிழக நிலப்பரப்பில் பேசப்பட்டது. அதை எடுத்த மற்ற மொழிகள் எப்படிலாம் தெரிஞ்சுதுங்கிறத பார்க்க போகிறோம். முதலில் உள்ளது தென் திராவிடம். தென் திராவிட மொழி என்பது வடுகு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது. தொல்காப்பியத்தில் கூட வடுகு மொழியை பற்றிய குறிப்புகள் இருக்குது. அதுபோல் தமிழ் இலக்கியங்களில் வடக மொழியை பற்றிய குறிப்புகள் நிறையா இருக்குது. அதில் வடுகு மொழி என்று அழைக்கப்பட்டது அந்த மொழி. அது தென் திராவிட மொழின்னு சொல்லலாம். அதாவது தமிழை அடுத்து முதலில் வட திசையில் பேசப்பட்ட நெருக்கமான ஒரு வட நிலப்பரப்பில் பேசப்பட்ட மொழிதான் வடுகு. வடுகு என்று அதற்கு எப்படி பெயர் வந்ததுன்னா, வடம், வடகு, வடுகு, வடுகம் அப்படின்னு அந்த பெயர் தெரிஞ்சிருக்குது. வடகு என்பது வடக்கு திசையில் பேசப்படும் மொழி. அந்த டகரம் என்பது உகரமாக திரிந்து வடுகு என்ற ஒரு பெயரை பெறுகிறது. சரி, இந்த வடுகு மொழி என்பது எப்படி இருக்கு அப்படின்னா, தமிழ் மொழியிலிருந்து திரிந்த நிலை அடைந்த முதல் மொழி தான் அந்த வடுகு மொழி. எடுப்பொலி அல்லது வழிப்பொலி என்று சொல்வார்கள். எடுப்பொலி என்பது என்னவென்றால், குடி என்பது குடி என்றும், கூன் என்பது குணு என்றும், சடை என்பது ஜடை என்றும் திரிந்திருக்கிறது. இது அந்த இன்றைய தெலுங்கு மொழி தான் அன்றைய வடுகு மொழி என்று அழைக்கப்பட்டது. இப்படி குடி என்பது குடி என்றும், கூன் குணு என்றும், சடை ஜடை என்றும் தெரிந்தது. இது எடுப்பொலி திரிவு என்பார்கள். அடுத்ததாக வழிப்பொலி திரிவு. வழிப்பொலி என்றால், நாம் என்றார் என்பது தெலுங்குல அன்டாறு என்பார்கள். அந்த இன்னுக்கு அடுத்த எழுத்து இட்டு என்று வலித்து ஒலிக்கப்படுவதுதான் வழிப்பொலி என்பது. என்றார் என்ற ஒரு மென்மையான ஒளி தெலுங்குல அதாவது வடுகு மொழியில அன்டாறு என்பார்கள். இது போன்ற எவ்வளவு என்பது எந்த என்று திரிவடையும். இப்படி வடுகு மொழியில் தமிழ் மொழி திரிந்த நிலை அடைந்தது. இதுதான் முதலில் தமிழுக்கு அருகில் உள்ள நிலப்பரப்பில் தமிழ் மொழி திரிந்து பேசப்பட்ட ஒரு மொழி. இது தென் திராவிட மொழி, அதாவது தெலுங்கு மொழி என்பது. அன்றைய காலகட்டத்தில் கன்னடம் என்ற மொழி தோன்றியிருக்கவில்லை. அது தமிழகமாகத்தான் இருந்தது. மலையாளம் சேரன் ஆட்சி பகுதியில் இருந்தால் அதுவும் தூய தமிழாகத்தான் இருந்தது. அந்த தெலுங்கு மொழிக்கு வட திசையில் பேசப்பட்ட மொழிதான் வட திராவிட மொழி என்பது. அந்த வட திராவிட மொழிதான், அதாவது வட திராவிட மொழிதான் பிராகிருதம் என்ற அந்த மொழி. பிராகிருதம் என்பது சமஸ்கிருதம் தோன்றுவதற்கு முன்பே இந்திய நிலப்பரப்பில் வட திசையில் பேசப்பட்ட ஒரு மொழி. இந்த பிராகிருத மொழி என்பது ஒரு மொழி கிடையாது. இந்த மொழியில சில பிரிவுகள் இருந்தது. ஆனால் எல்லாமே பிராகிருத மொழி தான். நிறைய வேறுபாடெல்லாம் கிடையாது இந்த மொழிகளுக்குள்ள. பிராகிருதம் என்பது முந்தி செய்யப்பட்டது அப்படி அந்த பொருளை குறித்த ஒரு சொல் தான். பிராகிருதம் என்றால் முன்னதாக செய்யப்பட்டது என்ற பொருளை குறிக்கும் ஒரு சொல். இந்த பிராகிருத மொழிக்குள் பைசாசி, சூரசேனி, மாகதி, மகாராட்டிரி மற்றும் திராவிடி என 5ஆக பிரித்திருக்கிறார்கள். இவற்றில் திராவிடி என்பது தென்பகுதியில் பேசப்பட்ட மொழி. மற்ற 4ம், அதாவது பைசாசி என்ற மொழியும், சூரசேனி, மாகதி, மராட்டிரி, இந்த 4 வட்டார மொழிகளும் தான் பிராகிருதம் என்று சிறப்பாக அழைக்கப்பட்டது.
அவற்றில் வந்து மகாராட்டிரம் என்ற அந்த மொழி வந்து பஞ்ச திராவிட மொழிகளில் ஒன்றாக கருதப்பட்டது. அதாவது மகாராட்டிரத்தை வந்து தென்னிந்திய மொழிகளோடு சேர்த்து வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதற்கு வந்து பஞ்ச திராவிட மொழிகள் என்று அழைத்திருக்கிறார்கள். அது என்னென்ன மொழி என்றால், விந்திய மலைத்தொடருக்கு தெற்கே இருந்த கூர்ச்சரம் என்றால் இன்றைய குஜராத் என்ற அந்த மாநிலம்தான், மகாராட்டிரம், ஆந்திரம், கன்னடம், இந்த மொழிகள் அதனுடன் தமிழையும் சேர்த்து அந்த காலத்தில் வந்து பஞ்ச திராவிட மொழிகள் என்று அழைத்திருக்கிறார்கள். அவற்றில் தமிழ் என்பது தனித்தன்மை வாய்ந்தது, திரிவில்லாத மொழிதான் தமிழ் மொழி. அதை அடுத்த கன்னடம், ஆந்திரம், மகாராட்டிரம், கூர்ச்சரம் இவைகளை வந்து திராவிட மொழிகள் அப்படின்னு தான் அன்றைய காலத்திலே அழைச்சிருக்கிறாங்க. அதற்கு வடக்கே பேசப்பட்ட பைசாசி, சூரசேனி, மாகதி இந்த மொழிகளை வந்து பிராகிருதம் என்று அன்றைய காலகட்டத்தில் வந்து அழைக்கப்பட்டிருக்குது. என்னதான் இந்த பிரிவினைகள் வந்து இந்த மொழியில இருந்தாலும் இவைகள் அனைத்துமே வந்து பிராகிருத மொழி என்று தான் அழைக்கப்பட்டது. அதாவது திராவிட மொழி பேசப்பட்ட தெலுங்கு மாநிலத்தின், அதாவது ஆந்திர மாநிலத்திற்கு வடக்கே இருந்த மாநிலங்களில் பேசப்பட்ட மொழிகள் அனைத்துமே வந்து பிராகிருத மொழிதான். இந்த மொழியிலிருந்து தான் சமஸ்கிருதம் என்ற ஒரு புதிய மொழி வந்து உருவாகுது. அதை வந்து நம்ம பின்னால பார்க்கலாம். சரி, எப்படி வந்து இந்த மொழிகள் வந்து திரிவு ஏற்படுதுன்னா, ஒரு மொழி செம்மொழியா இருக்கணும்னா அந்த மொழியோட இலக்கண கட்டமைப்பு வந்து வலுவா இருக்கணும். அதை போற்றி பாதுகாப்பதற்கான புலவர்களும் அந்த மக்கள் வந்து அதை பேசி வருபவர்களும் தெளிவாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மொழி வந்து பாதுகாக்கப்படும். இந்த மொழிகள் வந்து எதனால இப்படி தெரிஞ்சதுன்னா, தொலைவில் செல்ல செல்ல, வடக்கு நோக்கி செல்ல செல்ல இந்த மொழிகள், தமிழ் மொழியிலிருந்து புதிய திரிபடைந்த சொற்கள் உருவாகி மேலும் 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 திரிபடைந்து புதிய மொழிகள் வந்து கிளைத்து கொண்டே இருந்தன. அதாவது திரிபு மொழிகளுக்கு வந்து நிலைத்தன்மை இருக்காது. அது மேலும் மேலும் திரிபடைந்து புதிய மொழிகள் வந்து உருவாகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு திரிபு நிலை அடைஞ்சுக்கிட்டே இருக்குதோ அந்த திரிபு நிலை வந்து தாய்மொழியிலிருந்து மிகவும் வேறுபட்டிருக்கும். எடுத்துக்காட்டுக்கு, தமிழுடன் நெருக்கமான மொழிகள் என்றால் இன்றைய காலகட்டத்தில் வந்து முதல்ல வந்து மலையாளத்தை சொல்லலாம். மலையாளம் என்பது வந்து செந்தமிழாக இருந்த ஒரு மொழி தான். அந்த மொழியுடன் வந்து மிகவும் பிற்காலத்தில், அதாவது சமஸ்கிருத மொழி தோன்றிய பிறகு வந்து நம்பூதிரி பிராமணர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தமிழுடன் வந்து சமஸ்கிருத மொழியை கலந்து மலையாளம்ங்கிற ஒரு மொழியை வந்து உருவாக்கிட்டாங்க. ஆனால் தமிழிலிருந்து திரிந்த மொழிகள் என்றால் அது வந்து இன்னைக்கு தெலுங்கு மொழியை சொல்லலாம், அதுக்கு அடுத்தாற்போல் கன்னட மொழியை சொல்லலாம். இந்த 2 மொழிகளிலுமே தமிழுடன் வந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய மொழி வந்து கன்னட மொழி. கன்னட மொழியில் உள்ள சொற்கள் வந்து பெரும்பாலும் தமிழ் சொற்களாக இருக்கும். அது திரிபடைந்த சொற்களையும் கொண்டிருக்கிறது. இது வந்து தமிழுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மொழி. இதற்கு அடுத்த நிலை தான் தெலுங்கு மொழி. ஏனென்றால் தெலுங்கு மொழி வந்து தமிழிலிருந்து கன்னட மொழிக்கு முன்பே திரிந்து ஒரு புதிய மொழியாக உருவெடுத்து விட்டது. அதற்கு வடுகு என்ற பெயர் இருந்ததை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த தெலுங்கு மொழியின் உருவாக்கம் அப்படிதான் இருந்தது. இதுக்கும் தமிழுக்கும் உள்ள நெருக்கம் வந்து கன்னட மொழிக்கும் தமிழுக்கும் இருக்கும் நெருக்கத்தை விட குறைவுதான். எப்படி தமிழுடன் கன்னட மொழி நெருக்கமாக இருக்கும், சற்று அடுத்த நிலைக்கு வந்து தெலுங்கு மொழி இருக்கும். அதற்கு அடுத்த நிலை தான் இந்த பிராகிருத மொழிகள். இப்படிதான் தமிழ் திரிந்து புதிய மொழிகள் உருவாகி தமிழுக்கும் அவற்றிற்குமான வேறுபாடு வந்து விரிவடைந்து கொண்டே சென்றது. ஆக வடமொழிகள் வந்து தமிழோட தொடர்பு இருந்தாலும் அது திரிவு அதிகமாக இருந்ததுனால தமிழை விட முற்றிலும் ஓரளவு வேறுபட்டுதான் காணப்படும் இந்த மொழிகள் எல்லாம். அதுபோல திரிவு அதிகமாக மொழிகளுக்கு இடையேயான தொடர்பு வந்து இருந்தாலும் அது விரிவடைந்து கொண்டே செல்லும். அந்த வழியில தான் இந்த பிராகிருத மொழி என்பதும் தமிழிலிருந்து திராவிடமாக திரிந்து பிறகு பிராகிருதமாக உருவெடுத்தது. இப்ப தமிழிற்கும் பிராகிருத மொழிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை வந்து நம்ம ஓரளவுக்கு பார்த்துடலாம். ஒரு சில சொற்களை வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். தமிழ்ல வந்து அச்சன் அப்படிங்கிற சொல்ல வந்து பிராகிருதத்துல வந்து அஜ்ஜ அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்ததாக தமிழ்ல வந்து அத்தன் அப்படி என்கிற அந்த சொல் வந்து பிராகிருதத்துல வந்து அத் என்று திரிபடைகிறது. அத்தன் என்ற சொல் வந்து குறுகி அத் என்று திரிபடைகிறது. அதுபோல தமிழ் மொழியில் உள்ள அத்தை என்னும் சொல் வந்து பிராகிருதத்தில் வந்து அத்தா என்று அழைக்கப்படுகிறது. இப்படி பல சொற்கள் வந்து தமிழிலிருந்து திரிபடைந்து பிராகிருதமாக உருவெடுத்திருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய மொழி வந்து கீழே ஆரியம். கீழே ஆரியம் என்பது வந்து வேத ஆரியரின் முன்னோர் வடகோகித்தானம் என்ற அந்த பகுதியிலிருந்து பேசப்பட்ட அந்த மக்களின் மொழிநிலை. அதாவது வேத ஆரியருக்கு முன்னோர் வந்து அந்த பகுதியில், கோகித்தானம் என்கிற பகுதியில் வந்து வாழ்றாங்க. அந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய மொழி தான் கீழே ஆரியம் என்பது. அதை வந்து இந்த பிராகிருதத்திலிருந்து திரிந்து அந்த இந்திய நிலப்பரப்பை விட்டு மக்கள் வெளியே போனாங்கல்ல,
அவர்கள் பேசிய மொழி. நான் இந்த மக்களை பற்றிய காணொலி வந்து ஏற்கனவே போன ஆரியர்களுடைய வரலாறை பற்றிய அந்த காணொலியில போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கிடுங்க. அதற்கான இணைப்பை நான் கீழே கொடுத்துட்றேன். அவர்கள் பேசிய மொழி தான் அந்த கீழை ஆரியம் என்பது. அடுத்ததாக வேதமொழி. வேதமொழி என்பது என்னவென்றால், ஆரியர்கள் இந்திய நிலப்பரப்பிற்கு வந்த காலத்தில் அவர்கள் பேசிய ஒரு மொழி, இந்த ஒரு திரிந்த மொழி தான் அது வேதமொழி என்பது. இந்த வேதமொழி தமிழ் மொழியின் சில சொற்கள், பிராகிருத மொழி, இவைகளின் கலப்பு தான், தொகுப்பு தான் சமஸ்கிருதம் என்ற அந்த மொழி. வேதமொழி என்பது என்னவென்றால், தமிழகத்திற்குள் ஊடுருவிய ஆரியர்கள் பேசிய அந்த மொழிதான் வேதமொழி என்பது. சமஸ்கிருதம் என்பது தொடக்கத்திலேயே தமிழிலிருந்து நேரடியாக திரிந்த மொழி கிடையாது. தமிழிலிருந்து தெலுங்கு, தெலுங்கிலிருந்து வட திராவிடம் என்ற பிராகிருத மொழி, பிராகிருத மொழிக்கு பிறகுதான் சமஸ்கிருதம் என்ற ஒரு அரை செயற்கை மொழி வந்து உருவாகுது. அதை பற்றி நம்ம வந்து இப்ப விளக்கமா பார்க்க போறோம். முதலில் வந்து இந்தியாவிற்குள் ஊடுருவிய அந்த ஆரியர்கள் வந்து தென்னாட்டில் இருக்கக்கூடிய தமிழருடன் தொடர்பு கொள்கிறார்கள். அப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் வந்து தமிழர்கள் பயன்படுத்திய நெடுங்கணக்கு என்னும் இலக்கண மரபை வந்து அவர்கள் பேசிய வேதமொழியுடன் இணைத்து கிரந்தாட்சரம் என்னும் ஒரு வண்ண மாலை என்ற வரி வடிவ மொழியை வந்து அவர்கள் உருவாக்குகிறார்கள். இது வந்து வேத மொழி என்ற திரிபடைந்த அந்த ஆரிய மொழியுடன் ஆயிரக்கணக்கான தமிழ் சொற்களை சேர்த்து ஒரு மொழி அமைப்பை உருவாக்குகிறார்கள். இந்த மொழிக்கு தான் அவர்கள் சமஸ்கிருதம் என்ற பெயரை சூட்டுகிறார்கள். இந்த சமஸ்கிருதம் என்பது வேத மொழியும் பிராகிருத மொழியும் மற்றும் தமிழ் மொழியும் கலந்த ஒரு அரை செயற்கையான மொழி. இந்த மொழிக்கு வந்து தமிழ் இலக்கணத்தை பின்பற்றி அதற்கான கட்டமைப்பை இவர்கள் உருவாக்குகிறார்கள். இதற்கு வந்து தமிழர்கள் வகுத்த ஐந்திரம் என்னும் அந்த ஒரு மொழி இலக்கணத்தையும் அவர்கள் உருவாக்குகிறார்கள். இந்த ஐந்திரம் என்பதுதான் வியாக்கரணம் என்று வடமொழியில் அழைக்கப்படுகிறது. இவைகள் எல்லாமே அந்த ஆரியர்கள் வந்து தமிழருடன் தொடர்பு கொண்ட பின் தமிழர்களை பார்த்து அவர்கள் தமிழர்களின் உதவியாலும் தான் இவைகளை உருவாக்கி கொள்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் இந்த சமஸ்கிருத வாக்கம் என்பது தமிழரின் உதவியுடன் அவர்கள் வட ஆரியர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு அரை செயற்கையான மொழிதான் இந்த சமஸ்கிருதம் என்பது. எனவே சமஸ்கிருதம் என்பது சிவன் உடுக்கை ஆட்டும் பொழுது தமிழுடன் சேர்ந்து தோன்றுகிறது என்பதெல்லாம் கட்டுக்கதை. இன்றைய காலகட்டத்தில் கூட இந்த பிராமண கும்பல் வந்து இந்த கட்டுக்கதை அவிழ்த்து விட்டுட்டு இருக்கிறது. இதையும் நம்ம தமிழ் மூடர்கள், சில மூடர்கள் வந்து நம்பிக்கிட்டு கேட்டால் அது வந்து ஆன்மீகம் என்ற போர்வையில வந்து உடுக்கை எடுத்து சிவன் ஆட்டும் பொழுது ஒரு பக்கம் தமிழும் ஒரு பக்கம் சமஸ்கிருதமும் ஒழிச்சிச்சின்னு ஒரு கட்டுக்கதையை சொல்றாங்க. தமிழுடன் வந்து சமஸ்கிருதத்தை ஒப்பிடுறது எப்படி இருக்குன்னா, ஒரு மலைக்கும் மடுவிற்கும் உள்ள ஒரு வேறுபாடு. தமிழ் என்பது மலை போன்றது, சமஸ்கிருதம் என்பது வந்து மடு போன்றது. ஒரு அரை செயற்கையான மொழி சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துக்கு முன்னாடியே பிராகிருதம்ங்கிற மொழி இருக்கு, அதற்கு முன்னாடியே தெலுங்கு மொழி, வடுகு மொழி இருந்திருக்குது. இவ்வளவு மொழிகளை கடந்து அதன் பிறகு வேத மொழியாக உருவெடுத்து அந்த வேத மொழியுடன் பிராகிருதத்தையும் தமிழ் மொழி சொற்களையும் கலந்து தமிழ் இலக்கணத்தையும் தமிழ் நெடுங்கணக்கு இலக்கண மரபையும் ஐந்திரத்தையும் ஐந்திர கொள்கையும் அவர்கள் பின்பற்றி தமிழர்களின் உதவியுடன் உருவாக்கப்பட்ட ஒரு மொழிதான் சமஸ்கிருதம் என்ற அரை செயற்கை மொழி. எனவே சமஸ்கிருதம் என்பது ஒரு பழமையான மொழி கிடையாது. தமிழ்தான் இந்த நிலத்தின் மூத்த மொழி, பழமையான மொழி. தமிழுடன் சமஸ்கிருதத்தை ஒப்பிட்டு பேசுவதே மிகவும் இழுக்கான செயல். இதை தமிழர்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும். எனவே இந்த பதிவில் வந்து தமிழ் மொழியிலிருந்து கிளைத்த மொழிகளை பற்றியும் சமஸ்கிருதத்தின் உருவாக்கத்தை பற்றியும் ஓரளவு பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன், அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அடுத்த பதிவில் வந்து தமிழ் மொழியிலிருந்து இந்தந்த மொழிகளுக்கு சொற்கள் எப்படி திரிந்தன என்பதை பற்றி நம்ம வந்து ஒரு வேர்ச்சொல் ஆய்வின் மூலமாக ஒவ்வொரு பதிவாக விளக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். அதற்கு நான் துணையாக பாவாணர் அவர்களுடைய நூல்களைத்தான் பின்பற்றி விளக்க உள்ளேன். ஏனென்றால் தமிழ் வேர்ச்சொல் ஆய்வில் வந்து பாவாணர் வந்து மிகச்சிறந்த ஒரு ஆக்கங்களையும் நூல்களையும் வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு. பாவாணர் இல்லாமல் நம்ம வந்து தமிழ் வேர்ச்சொல் ஆய்வை வந்து இன்னைக்கு விளக்க முடியாது. எனவே அவர்களுடைய நூல்களை பின்பற்றி நான் வரவிருக்கும் பதிவுகளில் வந்து தமிழ் வேர்ச்சொல் ஆய்வுகளை பற்றியும் தமிழ் மொழியின் சொற்கள் எப்படியெல்லாம் வேற்று மொழிகளுக்கு திரிந்து இந்த உலக மொழிகளுக்கெல்லாம் தமிழ் மொழி தாயாக அமைந்திருக்கிறது என்பதை பற்றியும் பார்க்கலாம். என்னுடைய பதிவுகளை வந்து நீங்க முழுதாக பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு வந்து அந்த குறிப்பாக அந்த மொழி இலக்கணம் பற்றிய பதிவுகளை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தமிழ் மொழியின் தொன்மையை பற்றி அறிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். எனவே வரவிருக்கும் பதிவுகளில் நாம் தமிழ் மொழியின் வேர்ச்சொல் ஆய்வுகளை பற்றியும் தமிழ் வேர்ச்சொற்கள், சொற்பிறப்பியல் இவற்றை பற்றி தெளிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.